வணக்கம் நண்பர்களே! இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா, ஸ்ரீ கற்கவேல் ஐயனார் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கேன். மாசி சிவன்ராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு வந்தேன். சாமி கும்பிட்டுட்டு போவோம்னு தான். இதான் எங்க குலதெய்வம். அந்த கோயில் எங்க இருக்குன்னா, சரியா திருச்செந்தூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஆயாமொழி என்கிற கிராமத்துல தாங்க அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள்னா, ஒண்ணு வந்து பெருசா சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்க. அதாவது கார்த்திகை மாசம் இந்த கோயில்ல திருவிழா நடக்கும். கள்ளழகர் வெட்டு திருவிழான்னு சொல்லி திருவிழா நடக்கும். கார்த்திகை மாசம் நடக்கிற திருவிழாவுக்கு சும்மா அந்த கோயில் வாசனை சுத்தி சரியான crowd இருக்குங்க. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஏன்னா அந்த கார்த்திகை மாசம் இந்த கோயில் அவ்வளவு ஃபேமஸான கோயில். ஸ்ரீ கற்கவேல் ஐயனார் கோவில். பாருங்க முன் மோப்ப பாருங்க. கோயிலோட முன் மோப்பு பாருங்க. இது பக்கத்துல கோயிலை சுத்தி இருக்கிற ஒரு ஒரு தெய்வங்களும் சின்ன சின்ன கோயில், அதாவது கோயிலுக்குள்ளேயே சுத்தி இருக்கு. கோயில்ல பேச்சியம்மன் இருக்காரு. அது கருப்பண சுவாமி இருக்கு. பாருங்க குதிரை மொழி ஐயா குதிரையை பாருங்க வாகனத்தை. நீங்களும் இந்த பக்கம் ஒரு முறை வந்தீங்கன்னா இந்த கோயிலை சாமி கும்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கோயில் சரியா சொன்னோம்னா திருச்செந்தூர்ல இருந்து வன திருப்பதி கோயிலுக்கு போற வழியில அப்படியே ஒரு லெஃப்ட்ல ஒத்தடி பாதை மாதிரி ஒரு ரோடு போங்க. அந்த கோயில் அந்த பாதையிலும் போனாலும் காயாமொழி என்கிற கிராமத்துலேயும் வரும். ஆனால் அந்த பாதை பசு போக்குவரத்து பாதை கிடையாது. பசு போக்குவரத்து பாதை வேற பாதை. இந்த பாருங்க கோயிலோட அமைப்பை பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க. எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க. பாருங்க கோயிலோட மேப்பு ஊர்வலம்.